அவர்கள் பங்கேற்கும் திருமுறை ஸ்ரீ தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுகர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை கந்தகோட்டம் வழிபாட்டு அடியார் திருக்கூட்டம் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய அலையில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாத்தி வணங்குவான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன். உலகெல்லாம் ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன். அலையில் ஓதியன் அலகில் தோதியன் அம்பலதாடுவன். அலகில் தோதியன் அம்பலத்தாடுவன். மலதிலோமடி வாத்தி வணங்குவான். அலகில் தோதியன் அம்பலத்தாடுவன். மலதிலோமடி வாத்தி தத்தன
தலையே நீ வணங்க தலைமாலை கலைக்கிறது தலைமாலை கலைக்கிறது தலையாலே பலிதேரும் தலைவனே தலையே நீ வணங்க செவிகால் கண்மில்களோ ஜீவனம் மேலே தம்பவன எரிபோத் மேரி பினால் தினம் எப்போதும் செவிகால் கண்மில்களோ செவிகால் கண்மில்களோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகமோ தேடி தேடன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு ஒரு புது முயற்சியில இறங்கி இருக்கேன் இன்னைக்கு நான். இதுவரையிலும் தேவாரம் பாடி காட்டினேன், திருவாசகமும் பாடி காட்டினேன். நீ பெரிய புராணத்தில் இருந்து ஒரு நாயன்மார் கதையை பெரிய சேக்கிழார் செய்யுளாக சொல்லி காட்ட நினைக்கிறேன் நான். செய்யுள் நிறைய வரும், சேக்கிழார் கருத்து அதுல வெளிப்படும் இல்லையா. நான் இடையிலேயே சில கருத்துக்கள் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, ஆனதுனால முடிந்த வரையிலும் நான் அந்த பணியை செய்வேன். பட்டினத்தடிகள் 3 நாயன்மாரை நமக்கு நினைவூட்டுறார். ஒன்று சிறு தொண்டர், மற்றொன்று திருநீலகண்டத்து குயவனார், மற்றொன்று கண்ணப்ப நாயனார். இந்த 3 பேருடைய 63 நாயன்மார்கள்ல இந்த 3 நாயன்மாரைத்தான் அவர் பொறுக்கி எடுத்தார். பட்டினத்தடிகள் பொறுக்கி எடுத்ததுனால பாக்கி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம எண்ணிவிட முடியாது. அவருடைய எண்ணம் அது, அவ்வளவுதான் இல்லையா. ஆமா, வாழால் மகவறிந்து உட்டவல்லே நல்லேன் பிள்ளைக்கறி வேணும்னு சொன்னாரு. தன் பிள்ளையே அறிஞ்சு போட்டான், சோறே போட மாட்டான். பிள்ளையை அறிஞ்சு சோறு போடுவான்?
பிள்ளைக்கறி தான் சாப்பிடுறதுன்னு சொல்லி நான் அந்த சாமியார் அன்னைக்கு உதன்னு உதச்சி திருச்செங்காட்ட முடிய விட்டு விரட்டி இருப்பான். சோறு கேட்டாலே விரட்டி இருப்பான். பிள்ளைக்கறின்னு கேட்டாக்க சும்மாவா விட்டுருப்பான்? நல்லா இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அடியார்களுக்கு சோறு போடுதல் தான் பெரிய புண்ணியம். பெரிய புராணம் பூரா இதைத்தான் வலியுறுத்துகிறது. இந்த பெரிய புராணத்தை படித்தவனே என்ன பண்றான்? அடியார்களுக்கு சோறு போடுறதில்ல. வள்ளற் பெருமான் சபையை கட்டின போதே இந்த ஏழைகளுக்கு சோறு ஏற்பாடு பண்ணார். அவர் அன்னைக்கும் நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. அத ஒருத்தர் கேட்டேனா, வடலூர்ல இந்த அன்னதானம் சரியா நடக்குதா அப்படின்னு. சரியா நடக்குது. நிறைய பேர் கொண்டாந்து அரிசி, பருப்பு, பணம் எல்லாம் கொடுக்கறாங்க. அதை இவங்க வேஸ்ட் பண்றாங்க, ஒழுங்கா போடல அப்படின்னு மாத்திரம் ஒரு ரிப்போர்ட் சொன்னார். ஆக சாப்பாடு போடுறத ஒத்துக்கிறார் அவர். ஏன்? ஆமா. வாழால் மகவரிந்து உட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், எம்மை நீர் தீண்டுவாயாகில் திருநீலகண்டம் சொல்லிவிட்டா மனைவி. மனைவியை மாத்திரமில்லை, எந்த பெண்களையுமே நான் மனத்தினாலும் தீண்ட மாட்டேன், கரத்தினாலும் அல்ல மனத்தினாலும் தீண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளமையோடு இருந்த ஒருவர் முதுமையாகி 90 வயசு இருக்கிற வரலையும் கூட அந்த விரதத்தை காப்பாற்றினார் அவர். இந்த சமயத்தில் நீங்க கொஞ்சம் நினைவு கொள்ளணும், நம்ம நாட்டில் வயசானவர்கள் எத்தனையோ பேர் திருமணம் செய்து கொண்டார்கள் இல்லையா? அதெல்லாம் நான் யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அவங்களெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த இன்பத்தை அவர்கள் வெறுக்க முடியல அல்லவா? ஆமா, முடியாது. முடியாது என்பதுதான் முடிந்த முடிவு இல்லையா? ஆமா. வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லே. அப்புறம் நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லே. 6 நாள் தான் சிவபூஜை செய்தார் கண்ணப்ப நாயனார். 6 நாள் 6 நாள் பூஜை பண்ணி தன்னுடைய கண்ணையே சிவனுக்கு அர்ப்பணம் பண்ண செய்தவர் அவர். சிவனடியைச் சேர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டார். இது 3 குறிப்பிட்டு சொன்னார் அவர். ஆக பாக்கி பேரெல்லாம் சரியில்லைன்னு நாம முடிவு கட்ட முடியாது. பாக்கி எல்லாம் பார்த்து கொள்ளுங்கன்னு அர்த்தம் இல்லையா? 3 மாத்திரம் சொல்லிவிட்டு பாக்கி இருக்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம்.
சரியில்லைன்னு அர்த்தம் அல்ல அல்லவா? ஆமா. நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன் இனி ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. இப்ப திருநீலகண்டருடைய பெரிய புராணத்தை திருப்பி பார்ப்போம். வேதியர் தில்லை மூதூர் வெட்கோவர் குலத்து வந்தார் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு திட்டம் வரத்தே. வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் இல்லத்து வந்தார் வேண்டு வந்தார் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு திட்டம் வரத்தே. ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூட்டாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நரத்தில் மிக்கார். நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தில் மிக்கார். வேதியத்தில்லை மூதோ. திருநீலகண்டத்து நாயனாருடைய குலத்தை அவர் சொல்லுகிறார் என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். அதனால குலத்தை சொல்ல வேண்டியது தானா என்று நாம எண்ணிவிட முடியாது. குலத்தை தெரிந்து கொள்ள வேண்டியவனுக்கு அது தேவை இல்லையா? வேதியர் தில்லை மூதூர் சிதம்பரத்தில் இருந்தார். அவர் வேட்கோவர் குலத்தில் வந்தார். வேட்கோவர் என்பவர் தான் இந்த மண்பாண்டங்கள் செய்கிறவர்கள். மாதொரு பாகம் நோக்கி மண்ணும் சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தில் மிக்கார். சிதம்பரத்திலே இருந்த குயவனார் நடராஜ பெருமானை வழிபட்டு வாழ்ந்தார் என்பது இந்த செய்யுள்ள நமக்கு கிடைக்கிற செய்தி. அடுத்த செய்யுள் சைவ மெய்த்திருவின் சார்பே பொருளனை சாரும் நீரர். சைவ சமயம்தான் பெரிய சமயம் என்று அவர் எண்ணி இருக்கிறார். அது அப்படி எண்ண முடியாது இல்லையா? நாவுக்கரசு தேவாரத்தில் 100 கோடி பிரமர்கள் நொந்தினார் 6 கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது பாட்டு. நூறு கோடி பிரம்மர்கள் இருந்து போய்விட்டார்கள். 6 கோடி நாராயணர் இருந்து போய்விட்டார். கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போய்விட்டார்கள். முடிவும் முதலும் இல்லாதவன் ஈசன் ஒருவனே என்று நாவுக்கரசருடைய தேவாரம். இதை எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் முடியுமா? சில பேர் என்ன பண்ணுவா, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வழங்கிட்டு போவோம் இல்லையா? இப்படி பல பேரை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மாசம் புரட்டாசி மாதம் ஒரு கடவுளை வணங்குவான்.
ஐப்பசி மாதம் ஆனா ஒரு கடவுளை வணங்குவான். இப்படி மாதத்துக்கு ஒரு கடவுளாக வணங்கி கொண்டு போவான். ஒரே கடவுள் என்று எண்ணி இருப்பதுதான் மிகவும் உயர்வு. இதை குறிப்பிட வேண்டியதுதான். 100 கோடி பிரமர்கள் நொந்தினார். இந்த கடவுளெல்லாம் போய் விடுவானப்பா, ஏர் இல்லாதவன் சிவன் ஒருவனே என்று அவர் குறிப்பிட்டு சொன்னது சிவநெறியில நாம வாழ வேண்டும் என்ற கருத்தோடு அவர் சொல்லப்பட்டது என்று நாம எண்ணிக்கொள்வோம். அப்படி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும். உள்ளத்திலே திட்டம்தான் நமக்கு தேவை. அறிவு தேர்ந்தெடுத்து விட்டதே ஆனால் போதுமானது. ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன் என்பதுதான் எண்ண வேண்டிய ஒன்று இல்லையா? அப்படி இவர் சிவனே பெரியவன், சைவ சமயமே சமயம் என்று சொன்னார் ஒரு அடியார். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்றும் பாடினார் ஒரு அடியார் இல்லையா? ஆமா, இதெல்லாம் நாம நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று. அப்படி சைவ சமயம்தான் உயர்ந்த சைவம், உயர்ந்த மதம் என்று அவர் எண்ணினார். சிவனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை, சைவ சமயத்தை விட வேற பெரியது வேறொன்றும் இல்லை என்ற எண்ணத்தில் அவர் வாழ்ந்தார். அவருக்கு சட்டி பானைகள் செய்து அதுதான் வாழ்க்கைக்கு துணை இல்லையா? அளவில்ல மரபில் வாழ்க்கை மக்களும் அமுதுக்கு ஆக்கி மண்பாண்டங்கள் செய்து அதை விற்று அதனால வாழ்க்கை நடத்துறவர் இல்லையா? மண்பாண்டத்தில் சமைச்சு சாப்பிடுறதுதான் உடலுக்கு மிகவும் நன்மை என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நாம செய்ய முடியாது இல்லையா? ஆம், அந்த மட்கலம் செய்வதுதான் அவருக்கு வாழ்க்கை. வளரிளம் திங்கள் கண்ணி மன்றுளாரடியார்க்கு என்றும் மகிழ் சிறப்பில் மல்க ஓடடித்து ஒழுகும் நாளில் அவரவர்கள் செய்கிற தொழிலேயே சிவத்தொண்டு செய்து விடுவது. சிவத்தொண்டு இப்ப நான் பாடுறேன்னு சொன்னா நான் ஒரு கோயில்ல போய் ஒரு பாட்டை நான் பாடிவிட முடியும். ஒரு மட்கெல்லாம் வாங்கி கொடுன்னு சொன்னா என்னால முடியுமா? முடியாது. அதனால இவர் என்ன பண்றார், அடியார்களுக்கு ஓடு, அப்பெல்லாம் பிச்சைக்காரன் இந்த திருவோடுன்னு ஒண்ணு வச்சிருப்பான், அது பேரு திருவோடுன்னு பேரு. அதுலதான் வாங்கி சாப்பிடுவான்.
அந்த ஓட்டை நம்ம பாக்குறது கூட கஷ்டம் இல்லையா? ஆமா. அப்பெல்லாம் பழைய காலத்துல இந்த பரதேசியெல்லாம் அந்த ஓடு தான் வச்சிருப்போம். அந்த ஓட்டைய தாளம் போட்டுக்கிட்டு சம்போ தங்கர மகாதேவான் பாடுவான். இந்த திருமோட்டை அடியார்களுக்கு என்னமா கொடுத்துருவார். அதத்தான் சுவாமி நினைவூட்டுறார். அளவில்லா மரபில் வாழ்க்கை மக்களும் அமுதுக்கு ஆக்கி வளரிடம் திங்கள் கண்ணி மன்றுளார் அடியார்க்கு என்றும் உளம் மகிழ் சிறப்பில் மல்க ஓடழித்து ஒழுகும் நாளில் இப்படி ஒரு தர்மத்தை செய்துகிட்டு இருந்தார் அவர். இந்த தர்மஸ்தலான்னு ஒரு ஊர்ல பாருங்க சோறு போடுறான். அந்த மாதிரி சோறு போட முடியுமா? முடியாது. இப்ப கூட தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ சோறு போடணும்னு வச்சிருக்கே, கொஞ்சம் நடக்குது இல்லையா? இந்த பிச்சை எடுத்து சாப்பிடுறவன் இந்த ஓட்டுல வாங்கி சாப்பிடுவோம். அப்படி பிச்சை வாங்கி சாப்பிடுறத நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? ஆமா. இப்படி இவர் வாழ்கின்ற போது இளமையான பருவம், இன்பத்துறையினில் எளியரான இளமை பருவம். சிற்றின்பத்தை விரும்பும். அதத்தான் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் கனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியல் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. இளமை பருவம் கனியை விரும்பும். அப்புறம் மிட்டாய் போன்ற பொருள்களை விரும்பும். அப்புறம் சிற்றின்பத்தில் இன்பத்தை விரும்பும். அப்புறம் நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்துறதுக்கு வழி பார்க்கும். இதையெல்லாம் விட சிவனுக்கு அருள், சிவனுக்கு தொண்டு செய்தல் தான் மிக உயர்வு என்று அவர் குறிப்பிட்டிருப்பார். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குடல் பாவை நல்லாரினும் கனிமுடி கவித்து ஆளும் அரசினும்
இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே அப்படி இந்த இன்பம் பயக்கிறத வரிசையா சொல்லிட்டு போகும்போது இளமை இன்பம் அத இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியரானார். இது சேக்கிழார் வாக்கு. அடுத்த பாட்டு அவர்தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பில் மிக்க புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கும் நஞ்சு உண்ண யாம் செய் தவம் நின்று தடுத்தது என்ன தகைந்து தான் தரித்தது என்று சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீல கண்டம் என்பார். நல்ல கற்புள்ள மனைவியும் இருக்கிறா. இவருக்கு இன்பம் திருநீலகண்டம். உலகத்தை எல்லாம் காப்பாற்றியது திருநீலகண்டம் என்று எண்ணினர். அதுதான் திருவாசகத்திலே பேசப்படுகிறது. இந்த ஆலகால விஷத்தை சிவன் உண்ணாமல் இருந்திருப்பானே ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டுறார் நமக்கு. அதுதான் இந்த பிரதோஷ நாள் கொண்டாடுகிறார்கள் அல்லவா, அது கோலாலமாகி குறை கடல்வாயந்தெடுந்த ஆலாலம்தான் அவன் சதுர்தான் என்னேடி. அந்த ஊமை பெண்ணை பார்த்து கேட்கிறார் மாணிக்க வாசகர். அவருக்கு தெரியாதா என்ன, இவ வாயிலிருந்து அது வரட்டுமே என்று எண்ணுகிறார் அவர். கோலாலமாகி குறைகடல்வா என்றெடுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுரான் நேடி ஆலாலம் உண்டிலனேல் அன்று அயன்மான் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர்கள் சாடலோ. பிரம்ம விஷ்ணுக்கள் பெரிய கடவுளர்கள். அவர்களே போய் விடுவார்கள் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக இருக்கிற மக்கள், ஏனைய உயிரினங்கள் எப்படி வாழ முடியும்? வாழ்ந்திருக்க முடியாது.
அதை நினைத்துத்தான் அவர் சிவன் விஷத்தை உண்டு உலகத்தை காப்பாற்றினானே என்று எண்ணி திருநீலகண்டம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனதினாலே அவருக்கு திருநீலகண்டத்து குயவனார் என்று பெயர் வந்ததே தவிர அவருடைய சொந்த பெயர் எது என்று யாருக்கும் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படவில்லை. திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். அவனுடைய கருணையை நினைத்து திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று எப்பொழுதும் அதே சொல்லுவார். கூட சில பேர் திருச்சிற்றம்பலம் நமசிவாய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இப்படி இருந்த பக்தர் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டி இருக்கிறது. தன் மனைவியை விட்டு வேற ஒரு பரத்தை பாலவர் சென்று விட்டார் என்று பெரிய புராணத்தில் வருகிறது. அதற்கு ஒரு பாட்டு எழுதுகிறார். தெய்வ சேக்கிழார் பெருமான். தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய பாடல் இங்கே ஒலிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேனே தவிர நான் சொல்லுவதெல்லாம் பெருசா சொல்லிவிடுவேன், விளக்கம் சொல்லிவிடுவேங்கிற நினைப்பு எனக்கு கிடையாது. தேவார திருவாத்துக்குமே சொன்னமே இந்த மாசம் பெரிய புராண பாடல்களா வரட்டுமே என்று நான் நினைத்தேன். ஆனத்தம் கேழ்வர் அங்கு ஓர் பரத்தை பாலணிந்து நன்ன வள்ளற் பெருமான் சொல்லுவார், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். அந்த பெண்ணாசை வேண்டாம் என்பதுதான் பெரியவர்கள்லாம் முடிவுக்கு வந்த ஒன்று இல்லையா? குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை அவர்கள் சொல்லவில்லை. நான் ஒரு கல்யாணத்துல போய் மறுவு பெண்ணாத்தையே மறக்கவே வேண்டும் சொன்னேன். ஒரு பொண்ணு எதிர்த்து கேட்டா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான், அங்க வந்து இப்படி சொல்றீங்களேன்னா, அம்மா அது வேற பொண்ணப்பா இது வேற பொண்ணப்பா, அந்த பொண்ணத்தான் மறக்கணும்னு சொன்னார் அவர்னு சொல்லிவிட்டேன். அந்த மாதிரி அந்த பெண் தொடர்பை அன்றைக்கும் உலகம் வெறுத்தது, இன்றைக்கும் உலகம் வெறுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா பெரியவங்க எழுதி வச்சுட்டாங்க இல்லையா, அந்த தொடர்பு தேவையில்லை அப்படின்னு இல்லவா? ஆம்.
இந்த திருநீலகண்ட நாயனாருக்கு அந்த தொடர்பை சிவனே உண்டாக்கி விட்டான் அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும் இல்லையா? எல்லாம் சிவனன்னு நின்றாய் போற்றி. இது பொறுக்கல, மனைவிக்கு பொறுக்க மாட்டா இல்லையா? ஆமா. எவ்வளவுதான் நமக்கு நன்மையாக நடந்திருந்தாலும், எவ்வளவுதான் உயர்ந்தவாக நடந்திருந்தாலும், இந்த இப்படி ஒரு தவறு நாம செய்யறோம்னு சொன்னா அதை மனைவி ஒத்துக்க மாட்டான் இல்லையா? ஆமா. மானம் பொறாது வந்த உடலால் மனையில் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே உடன் உறைவு இசையாரானார். இப்படி கணவன் தவறான வழியில சென்று விட்டான். நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா? சேக்கிழார் பெருமான் சொன்ன பெரிய புராணத்திலே இல்ல, எம்.கே. தியாகராஜ பாகவதர் நடித்த சினிமாவில் இருக்கேன். $1940 என்னமோ அந்த சினிமா வந்தது. மிக அழகாக எடுத்திருந்தான். மிக அழகாக எடுத்து படம் முடிகிற வேளையில அந்த டைரக்டருக்கும் எம்.கே. தியாகராஜ பாகவதருக்கும் தகராறு வந்துரு. படம் நின்று போச்சு. பாதி படத்துக்கு மேல ஓடி போயிடுத்து. இனிமே டைரக்ட் பண்ண முடியாதுன்னுட்டாவன். பணம் போட்டு எடுக்கிறவன் இதுல டைரக்டர் இப்படி சொல்லிட்டாரு, அதனால படம் நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டான். தியாகராஜ பாகவதர் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தை பணத்தை கொடுத்து அந்த படத்தை தன்படமாக்கி கொண்டார். தன்படமாக்கி எடுத்து வெளியிட்டார். அது வரை சந்தோஷம் இல்லையா? ஆமா. அற்புதமான கதை, அற்புதமான பாடல், இதெல்லாம் வீணா போகுதே நினைச்சுக்கிட்டு தன்னுடைய பணம் போனாலும் பரவாயில்ல, இதை கதை வெளியாகட்டும் யாராவது போகுது இல்லையா? ஆமா. தமிழன்கிற உணர்வு மிகுந்தவர் எம்.கே. தியாகராஜ பாகவதர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணாமலை செட்டியார் சொன்னாராம் ஒரு தடவை போய், அண்ணாமலை செட்டியார் கோடீஸ்வரன், அவர் சினிமாக்காரர், ஒரு நாடகக்காரர். அவர் ஊடு தேடி போய் நான் தமிழிசை இயக்கம் நடத்துறேன், அதுல நீ கச்சேரி பண்ணணும், நீ வரணும்னு போய் கூப்பிட போனார. இதுக்கு நீங்க என் வீட்டுக்கா வர்றது? நீங்க சொல்லிவிட்டா நான் வரமாட்டேனா? தமிழிசை இயக்கத்துக்கு நான் உழைக்க மாட்டேனா? நீங்க தமிழிசை இயக்கம் எங்க நீங்க மகா நடத்தினாலும் என் பேரை போட்டு விடுங்கள், நான் வந்து விடுறேன்னு சொன்னாராம். இல்லையா? அது ஒண்ணு. எம்.கே. தியாகராஜ பாகவதர் அப்ப நாடு சுதந்திரம் பெறாத நாடு. ஜெர்மன் வார், அதுக்காக வேண்டி ஆங்கிலேயன் இந்தியாவில் இருக்க ஜனங்கள்ட்ட எல்லாம் பெரியவங்கள்ட்ட எல்லாம் நிறைய பணம் வாங்கினான். அது இயக்க இல்லையா? ஆமா. அப்போ 3 டிராமா போட்டார் இவர். யாரு? பாகவதர். மாயவரத்துல ஒண்ணு, தஞ்சாவூர்ல ஒண்ணு, திருச்சிராப்பள்ளியில ஒண்ணு. ஒவ்வொரு டிராமாவுக்கும் 1 லட்சம் ரூபாய் வசூலாச்சான்.
யாராவது அவருக்கு நல்ல பேர் இருந்தது. அப்போ மகாராஜா கூட அப்படி இல்லை, அப்படி இருந்தார் அவர். 3 லட்சம் ரூபாய அப்ப கவர்னர் ஹோப் அப்படின்னு இருந்த கவர்னர்கிட்ட கொண்டு போய் 3 லட்சம் ரூபாய் வசூலாட்சின்னு கொடுத்த போது அவர் ஆச்சரியப்பட்டு போனாராம் கவர்னர். ஆஹா, 3 லட்சம் ரூபாயா? அப்பன்னு ரொம்ப வியாபகமான மனுஷன் போல் இருக்கு. அந்த அவனை கூப்பிடுறா, நான் பார்க்கணும்னு சொன்னாராம். கவர்னர் இவரை பார்க்க நினைத்தார். அப்ப சொன்னாராம், அவனுக்கு ராவ் சாஹிப் பட்டம் கொடுக்கிறேன்னு. எனக்கு வேண்டான்ட்டாராங்க. நான் தமிழன், வேறொரு மதத்தை வேறொரு நாட்டான்ட்டு நான் அந்த பட்டத்தை வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாராம். சொல்லுவானா? அப்புறம் சொன்னாராம், நான் உனக்கு, நீ எனக்கு செய்த கைமாறுக்கு நான் ஏதாவது ஒண்ணு திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன், ஏதாவது கொடுக்க நினைக்கிறேன், நீ வாங்கிக்கணும் சொல்லிட்டு ஏதோ ஒரு தோட்டத்தை காட்டி, இந்த தோட்டம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், இதை எடுத்துக்கன்னு சொன்னாராம். வாங்கி ஒரு பெண்கள் ஹை ஸ்கூலுக்கு எழுதி வச்சாராம். இவர் எழுதி வைப்பானா? லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூடி போயிடும். அந்த மாதிரி கூட்டம் எவனுக்கும் எந்த பாட்டுக்காரனுக்கும் கிடையாது. லட்சக்கணக்கில் கூடி போயிடும். அதுக்காக போலீஸுடைய பர்மிஷன் மேலதான் அவருடைய கச்சேரி நடத்துவார்கள். அவ்வளவு கௌரவமான மனுஷன் அவர். இந்த திருநீலகண்ட சினிமாவை தன்னுடைய சொந்தத்தில் வெளியிட்டார். அபூர்வமான பாடல்கள். நீ பெரிய சங்கீதக்காரன்னா ராகத்தை தேடிக்கிட்டு இருப்பான். அவர் சர்வசாதாரணமா பாடிட்டு போயிடுவார். அத சிதம்பரநாதா திருவருள் தாதா சித்தமிரங்காத திருவடி சிதம்பரநாதா. இது ஹேமவதின்னு ஒரு ராகம். கச்சேரிக்காரன் மேடையில பாடுறதுக்கு பயப்படுவான். அத சர்வசாதாரணமா அந்த சினிமாவில் பாடி வச்சுட்டு போனார் அவர், இல்லையா? இப்படி கர்நாடக சங்கீதத்தை வளர்த்தவர் அவர்தான் சினிமா உலகத்துல. என்ன தெரிந்தவரையும் நான் ஒரு பாட்டுக்காரனாக ஆகணும்னு நான் நினைச்சதே தியாகராஜ பாட்டை கேட்டுதான், இல்லையா? அப்படி தியாகராஜ பாகவதர் இந்த அற்புதமான கதையை நல்லா இருக்கட்டான்னு சொல்லி தன்னுடைய சொந்த சொத்துல எடுத்து வெளியிட்டார். இத அப்படி ஆக இவர் வேற ஒரு பெண்ணை விரும்பி விட்டார் அப்படின்னு மனைவிக்கு தெரிஞ்சு, மனைவி என்ன பண்ணினா, தொடரதில்லை, அவரை தொடுவதில்லை. குளிக்கும் போது முதுகு தேய்க்கிறது இல்லை. இப்ப மாத்தான் தேய்ச்சி விடுறாங்களான்னு கேட்டுறாதீங்க. ஆமா, முதுகு கைக்கு எட்டாது. வாரியார் சொல்லுவார், மனைவி முதுகு தேய்ச்சி விடலன்னு சொன்னா துண்டை போட்டு தேய்ச்சிக்குவான் அப்படிம்பார். செய்ய வேண்டிய கடமை அவ, இல்லையா? எல்லாரும் செய்யலான்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேல கேட்டா சோறு கிடைக்காது. அதத்தான் சுவாமி சொன்னாரு, பரத்தை பால் அணைந்து நன்ன மானம் பொறாது வந்த ஊடலால்
மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே உடன் உறவு இசையாரானார். உடன் உறவு, உடல் உறவுக்கு மாத்திரம் அந்த அம்மா ஒத்துக்கல அப்படின்னு இருந்தாங்க. இவருக்கு மெதுவா மனைவி கிட்ட போனார். சேக்கிழார் சொல்லுகிற பாட்டு, மூண்ட புலவி தீர்க்க மனைவி தொடப்படாதுங்கிற இவருக்கோ காம இச்சை. மெதுவா கிட்ட போய் இல்லாதெல்லாம் சொல்லி ஏனே பனே சொல்லிட்டு எப்படி அன்பனார் முன்பு சென்று பூந்தயங்கும் இளமின் தாயல் பொன்கொடியார அணையார் தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் தீண்டுவீராயில் எம்மை திருநீலகண்டம் என்றார். இல்லாததெல்லாம் சொல்லி மெதுவா மனைவி கிட்ட போனார். கேட்க மாட்டான் போல இருக்கு. அந்த நாயனார் கொஞ்சம் சத்தியத்தில் பயந்து இருக்கிறார். இவ்வளவுதான் இருந்தாலும் இந்த சத்தியத்தை ரொம்ப கடைபிடிச்சிருக்கார் அவர். எம்மை தீண்டு வீராயில் திருநீல கண்டம் அப்படி சத்தியம் பண்ணிவிட்டாங்க அந்த அம்மா. இப்பவும் பிள்ளைய பிடிச்சி சத்தியம் பண்ணு, கொண்டாட்டிய பிடிச்சி சத்தியம் பண்ணு அப்படி இப்ப இருக்கிறவன் 1000 சத்தியம் பண்ணுவான். கேள்வி கிடையாது. சத்தியம் சக்கரை பொங்கல் போய் புளியஞ்சாரம் கேள்வியே கிடையாது இல்லையா? இப்ப நாம தான் அந்த தினம் ரேடியோவை கேட்கிறோம். எத்தனையோ பொய்யல்கள் வந்துகிட்டு இருக்கிறத நாம பாக்கிறோம் இல்லையா? டாக்டர் செய்கிற பிசகு இப்போ ஒன்னு அடிபட்டுக்கிட்டு இருக்க. எத்தனையோ பெரிய பதவியில இருந்தவன் இந்த பத்திரத்தை வித்து இருக்கிறான். திருட்டு இதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் பாக்கிறோம் நாம. கவலையே படல. அவன் தான் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருந்தவன் இல்லையா? ஆமா ஆ ₹100 நோட்டுன்னு சொன்னா ஒன்னே ஒன்னா போயிடும். இது பத்திரமா இருந்தா ஏற்படுது போகுமே இல்லையா? ஆமா. ஏதாவது அறுத்தாக்கா இதா போயிடும். இதுக்கு கிட்னியே அறுத்து வித்துட்டா மாட்டிக்கிட்டா பாருங்க ஒருத்தன் இல்லையா? இன்னைக்கு கூட அப்படி பார்த்தேன், அங்க வால் போஸ்டர் பார்த்தேன். கிட்னியை அறுத்து வித்து இருக்கிறான். அட கொலார பாவி. பாபத்துக்கு அஞ்சுனானா? நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? ஆம். ஆனால் இவர் திருநீலகண்டத்தின் மேல ஆணை அப்படின்னு சொல்லிட்டார். நெருப்பை மெதித்தவன் போல எட்ட வந்துட்டார். தெருவில் போனா சிகரெட்டு கொடுத்தான், அப்படியே போட்டு போயிட்டான், மெரிச்சு விட்டான். என்ன பண்ணுவான்? போட்டவனை வசுவிட்டா தெரியுமா? அந்த சூடு தாங்காம இந்த உடியாருவான் இல்லையா? அந்த மாதிரி உடியாந்தார். இந்தாண்ட
சத்தியம் பெருசுன்னு நினைச்சார். ஆதியார் நீலகண்டத்து அளவு தான் கொண்டார்வம் பெரியானுக்கு எட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி எதிரார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தம்மையும் எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார். எம்மை என்று சொன்னதனால் என்னைன்னு சொல்லியிருந்தா இந்த அம்மா மாத்திரம், எம்மைன்னு சொன்னா என்னுடைய பெண்கள் வர்க்கமே மாதரா தம்மை எந்த மனத்திலும் தீண்டேன் என்றார். கரத்தினால் தீண்டேன்னு சொல்லியிருந்தாக்கா வேற ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? மனத்தினாலும் தீண்ட மாட்டேன். இந்த அற்புதமான கதையை சத்தியம் இதிலிருந்து நமக்கு பெருசு என்று சொல்லப்படுகிறது. சிவன் திருநாமம் சத்தியத்துக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்படி உபயோகப்படுத்தின போது உன்னை மாத்திரமில்லை எந்த பெண்ணையும் மாதரார் மனத்திலும் தீண்டேன் என்று சொன்னார். அதுக்கு அடுத்தபடி ஒரு செய்யுள் சொல்றார் சேக்கிரார். அன்புறும் புணர்ச்சியின்மை. அப்ப தொடர்பு இல்லைங்கவும் உடல் உறவு இல்லை இல்லையா? ஆமா. அயல் அறியாமை வாழ்ந்தார். வீட்டுல நடக்கிற விஷயம் தண்ணி மூடுற இடத்துல நடக்கும். ஒரு வேடிக்கை கதை ஒண்ணு சொல்றது உண்டு. ஆம்படான்னு சொன்னா நான் பிள்ளை உண்டாயிருக்கேன்னு சொல்லிவிட்டான் கொண்டாடிட்டேன். இது ஒருத்தி என்ன பண்ணா பைத்தியக்காரத்தனமா நினைச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் பிள்ளை உண்டாயிருக்காருன்னு போய் சொல்லிவிட்டான் அப்படின்னு ஒரு கதை உண்டு. இந்த வீட்டில நடந்த விஷயம் வெளியில தெரியாம வாழ்ந்தார்களாம் இவர்கள். நமக்கு நிச்சயமா இது தேவை. ஆமா, வீட்டில் நடக்கிறது பூரா வெளியே தெரிஞ்ச போயிடுது. ஆமா, அன்புறும் புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். முப்பு வந்து தளர்வுடு சாய்ந்தும் அன்பு தம்பிதான் திறத்து சாயார். முப்பு வந்துடுத்து, தலையெல்லாம் நரைச்சு போச்சு, பல்லு விழுந்து போயிடுது. ஆனா சிவன்கிட்ட அன்பு சாயல, அது குறையல, இது வெளியில தெரியல. மனைவிக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்பதை இந்த அம்மாவும் வெளியில சொல்லல, அவரும் வெளியே சொல்லல. இந்த சத்தியத்தை இவன் கடைப்பிடித்து விட்டாரே என்றுதான் சிவன் நினைத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த சத்தியம் போற்றப்பட்டது பாருங்க. இதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறான் பரமசிவம். இளமையில் மிக்கு உள்ளார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீரானை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளமறி இளமை நீங்கி வடிவுறும் மூப்பு வந்து தளரோடும் சாய்ந்து அன்பு தம்பிதான் திறத்துச் சாய சில பேர்கள் கடவுளை நின்று விடுவான். பாழா போன கடவுள் இப்படி பண்ணிவிட்டான். சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் உன் செய்த வினைக்கு ஈடாக சிவனருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடீரு அப்படின்னு சொன்னாரு. சிவனை வைய சொல்லல இல்லையா? கடவுள் நினைத்தான் போல இருக்கு. இந்த சத்தியத்தை காப்பாற்றி விட்டார்களே இத்தனை வயசாயும் கூட என்று நினைத்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாடகம் ஆட நினைத்தார் அவர். இன்னெறி ஒழுகும் நாளில் எரி தளிர்த்து என்ன நீண்ட மின்ஒளிர் சடையான் தானும் தொண்டரை விளக்கங்காண இந்த தொண்டர் செய்த செய்கையை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞாலத்தார் விரும்பி உய்யும் நன்னறி காட்டுமாற்றால் அருட்சிவ யோகியாகி ஒரு சிவயோகியோட வடிவத்தை எடுத்துக்கொண்டு திருநீலகண்டருடைய இல்லத்தை நோக்கி வருகிறான் சிவன். நெடும் தடை கறந்திட, அப்ப சடை கிடையாது. நெறித்த பம்பையும் விடும் கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட இடும் பலி பாத்திரம் ஏந்து கையராய். இந்த திருவோடு ஒண்ணு கையில வச்சிருக்கிறான். அப்படி ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டான். இந்த திருவோடுதான் இந்த திருநீலகண்டர் நாயனாருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினது இல்லையா? இடும் பலி பாத்திரம் ஏந்து கையராய் நடந்து வேட்கோவதம் மனையில் நன்னினார். அடியார்கள்லாம் வீட்டுக்கு வந்தா பிச்சைக்காரன் தானே என்று நாம எண்ணிவிடக்கூடாது. அதை ஒரு மற்றொரு இடத்திலே பெரிய புராணத்திலே சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். கொண்டு வந்து மனை புகுந்து இவர் அழைச்சிட்டு வந்து மனையில உட்கார வச்சு உட்கார வைக்கிறதுக்கு முந்தி காலை நல்லா கழுவி கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே
நடந்து வந்திருப்பார் அடியார். திருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வருவாரா? வள்ளற் பெருமான் செருப்பு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாதத்தை விளக்கி உள்ளே அழைச்சிட்டு போய் ஒரு ஆசனத்தில் அவர்களை உட்கார வைத்து மண்டு ஆதலத்தினில் வைத்து அர்ச்சனை செய்தபின் ஒரு பூ அள்ளி அவர் தலையில போட்டு அல்லது அவர் செருவடியில போட்டு விழுந்து கும்பிட்டு நேற்று முந்தா நாள் சுட்ட இட்லிய தோசைய அவங்களுக்கு வைக்காம அன்னன்னைக்கு செய்த அறுசுவையோடு உண்டியை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். உண்டினாலு சுவைத்திறத்தினில் ஒப்பில அண்டநாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். ஐயா அப்படி இன்னைக்கு மரியாதை செய்ய வேண்டாம், கால அலம்ப வேண்டாம், உட்கார வைக்க வேண்டாம், பூசை பண்ண வேண்டாம், அறுசுவையோடு சோறு போட வேண்டாம். ஒரு சாம்பார் சாதம் அல்லது ஒரு ரசம் சாதம் அல்லது தயிர் சாதம் ஏதேனும் ஒண்ணு கொடுத்து அனுப்புவானா அப்படின்னு பார்த்தா சாப்பிடறதுக்கு முந்தி வந்தா இன்னும் சாப்பிடல போ, சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்தா சாப்பிட்டாச்சு போ. ஏன் எனக்கு தெரியும், சிதம்பரத்தில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் ஒரே வேளைதான் சாப்பிடுவார். எனக்கு தெரிந்து இருந்தார். அவர் 10 மணிக்கு எங்க மணி 10ஆவதோ அங்க அப்படி கையை அப்படி நீட்டுவார். இந்த கை நிறைய சோறு போடுவாங்க. இந்த ஒரு கை நிறைய சோறு வாங்கிட்டாருன்னா அடுத்த வீட்டுல வாங்க மாட்டார். அப்படியே சாப்பிட்டு அப்படியே இந்த தொடையில தொடச்சுட்டு இந்த சாக்கடை தண்ணியை குடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இந்த சாக்கடை தண்ணிக்கும் நல்ல தண்ணிக்கும் அவருக்கு ரெண்டும் ஒன்னாத்தான் நினைச்சிருக்கிறார் இல்லையா? தூக்கம் வந்து அப்படியே தெருவில் படுத்து தூங்குவார் அந்த சாமியார். கார் ஓட்டிட்டு வந்தான்னு சொன்னா விலைக்கு ஓட்டிட்டு போவாங்க தவிர இந்த சாமியார் அடிக்கவோ விரட்டவோ செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்தார் இந்த சாமியார். கடைசியில் அந்த சாமியார ஒரு நாள் காணும். வழக்கமா சில பேர் அந்த சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 10 மணி ஆனா இந்த சாமியார் எங்க இருக்காருன்னு பார்த்து சாதத்தை எடுத்துக்கிட்டு போறவங்க எல்லாம் உண்டு. முன்னாடி போய் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அடுத்தவங்கள்ட்ட வாங்க மாட்டார் அவர். அப்படி கொடுத்தவங்க எல்லாம் தேடினாங்க, இந்த சாமியாரை காணும். எனக்கு தெரிஞ்சு இருந்தார் அந்த சாமியார். அந்த மாதிரி திருநீலகண்டர் வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தார். கையில ஒரு பாத்திரம் ஒண்ணு வச்சிருந்தார், அதான் திருவோடு. அடியார்கள் வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மரியாதை எல்லாம் செய்து சாப்பாடு போட்டு வேஷ்டி துணிமணி கொடுக்கிறவங்களும் உண்டு, பணம் கொடுக்கிறவங்களும் உண்டு, சோறு போடுறவங்களும் உண்டு. இன்னைக்கு திட்டி அனுப்புறவங்க தான் இன்னைக்கு பெரும்பகுதியானவர்கள் இல்லையா? ஓடா பிச்சைக்கார பேர். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், பூசைகள் நிறை பெரும் விருப்பொடு செய்து நின்றபின் எம்பிரான் யான் செய்யும் பணியது என்றனர். சுவாமி, நான் என்ன செய்யணும்?
உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னு கேட்ட போதுதான் ஒரு அடியார் சொன்னார், ஒரு மனைவியை கொடுன்னு கேட்டுவிட்டார். கோபப்பட்டாருன்னு இருக்க. இன்னைக்கு கேட்டிருந்தான்னா சிண்ட பிடிச்சு அந்த சாமியார அடியோ தொண்டம்னு அடிச்சு அந்த ஊர் எல்லை தாண்டி கொண்டு விட்டுருப்பான். சாமி, நீ என்கிட்ட இருக்கிறத கேட்டிய சந்தோஷம் அப்படி மனைவியை கொடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி இந்த அடியார் கேட்கிறார், சாமி உங்களுக்கு என்ன தேவை? யான் செய்யும் பணி எது என்றனர். வம்புலா மணிச்சடை வள்ளல் தொண்டனார் உம்பநாயகனும் இவ்வோடு உம்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டுவ போது என்று தான் கையில வச்சிருந்தாரு திருவோடு, அதை காட்டி இத பத்திரமா வச்சுக்கோ, நான் வேணும்னு கேட்கிற போது எனக்கு கொடு அப்படின்னு. இவர் வாங்கும் போது வாங்கி அப்படி எண்ணி இருக்க மாட்டார். அவர் கொடுத்த போது இது மண்ணோடு இல்லையா, மண்ணோடுன்னு நினைச்சாரோ என்னமோ. அப்போ சேக்கிடார் பெருமான் ஒரு பாட்டு ஒண்ணு போடுறார். ஒருவேளை போய் இந்த மண்ணோட கொடுத்து பத்திரமா வைன்னு கொடுக்கிறாருன்னு நினைச்சாரோ என்னமோ. தன்னை ஒப்பறியது எடுத்தவன தூக்கி போட்டார். இந்த ஓட்டுக்கு சமம் எதுவும் இல்லையா? எனக்கு வேண்டிய நகைக்கடை ஒண்ணு, அற்புதமான ஒரு ருத்ராட்ச மாலை எனக்கு கிடைச்சது. ஒரு ருத்ராட்சத்தினுடைய விலை 500 ரூபாய் அல்லது 750 ரூபாய் அல்லது 1000 ரூபாய். ஒரு ருத்ராட்சத்தின் விலை உங்களுக்கு தெரியும். 11 முக ருத்ராட்சம் 1000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கலாம். அதுல 32 மணி இருந்தது. அது ஒருத்தர் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தார். ஆனா அவர் என்ன சொன்னாரு, அந்த பெரியவர் கொடுக்கும்போது இத தங்கத்துல கட்டாமல் இப்படியே கயத்துல கட்டி போட்டுக்கன்னு சொல்லிதான் கொடுத்தார். நான் ரொம்ப நாள் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்னமோ ஒரு வெள்ளி சரடு செய்து அதுல இந்த இடையில ஒரு ருத்ராட்சத்துக்கு இன்னொரு ருத்ராட்சத்துக்கு இடையில ஒரு வில்ல போட்டிருக்கும். இத தங்கத்துல போட்டு கட்டிட்டா என்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் சேர்த்து இதை கொண்டு அந்த கடையில கொடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க இந்த ருத்ராட்ச மாலைய,
இந்த பவுன்லால இந்த மாலையை கட்டி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. சரின்னு அந்த ருத்ராட்ச மாலையை வாங்கி அப்புறம் டேபிள்ல வச்சுட்டாரு. சரி, இவர் இந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமை இவருக்கு தெரியல, அதனாலதான் வச்சிருக்கிறார் நினைச்சுக்கிட்டு, செட்டியார இந்த ருத்ராட்ச மாலை என்ன விலை கொடுத்தா நீங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டேன். இன்னும் 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய் கிடைக்கும். கந்தசாமி கோயில் விக்குத அப்படின்னாரு. யோ, கந்தசாமி கோயில் விக்கிற மாலையும் இதுவும் ஒண்ணு நினைக்கிறியா நீ? ஒன்றுடா கொடுத்துருக்க பாருங்க 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாயோட இன்னும் ஒரு 30,000 ரூபாய் சேரு. அதான் அந்த ருத்ராட்சத்தோட விலை. நான் போய் இப்போ ஒரு மாலை வாங்கிட்டு வரேன் பாரு 5 ரூபாய்க்குன்னாரு. அது வேற ஐயா, அது வேற, இது வேற. இந்த 11 முக ருத்ராட்சம் மிக உயர்வு, கிடைக்காது. என்ன விலை அப்படின்னு கேட்டாரு. ஒரு ருத்ராட்சம் 1,000 ரூபாய். 32 ருத்ராட்சம்னா 32,000 இந்த ருத்ராட்சத்தினுடைய விலை. உன் கையில கொடுத்திருக்கிற பணம் பவுனுக்காக கொடுத்திருக்கிறது 15,000 ரூபாய் தான் கொடுத்திருக்கேன். இது 35,000 ரூபாய், 32,000 ரூபாய் அப்படின்னு. இந்த பவுனை விட இந்த ருத்ராட்சத்தால நீ பத்திரமா வச்சுக்கணும். காணா போயிட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் தெரியுமா அப்படின்னு அவரு ஆச்சரியப்பட்டு போனார். என்ன இப்படி சொல்றீங்க? நீ வேணா கேட்டு பாரியா, யாரையாவது கேட்டு பாரு. அப்பதான் சொன்னாரு, இது 32,000 ரூபாய் விலைன்னு சொன்ன பத்திரமா உள்ள அந்த டேபிளுக்கு உள்ள வச்சார். டேபிளுக்கு உள்ள வச்சு நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஐயோ, இது காணா போயிடுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கிடைக்காதுன்னு சொல்றீங்களே. கிடைக்காதுதான் அப்படின்னு. இப்ப நான் அந்த போட்டிருக்கேன் இந்த ருத்ராட்ச மாலை. இந்த ருத்ராட்சம் இப்ப 100 கொண்ட ருத்ராட்சம் 5 ரூபாய்க்கு இந்த கந்தசாமி கோயில் கிட்ட கிடைக்கும். மாலை 50 மணி கொண்ட மாலை 5 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுவும் அதுவும் ஒண்ணா? மகாத்மா காந்தியும் நானும் ஒண்ணா? ஜவஹர்லால் நேரு நானும் ஒண்ணா? கிடையாது, கிடையாது. அது மனிதரில் மாணிக்கம். இது சத்தியமே வடிவமானது. யாரு? மகாத்மா காந்தி. துப்பாக்கினால சுட்ட போதும் ஸ்ரீராம் ஸ்ரீராம் அவனை ஒண்ணும் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு சாகுவானா? நாற்பது பேர் போகக்கூடிய பஸ்ல 450 பேர் போறான். இன்னைக்கு காலையில ஒருத்தன் இடிச்சுட்டு ஏறினானா, யோ மெதுவா ஏறுன்னு சொன்னான். அப்படிங்க டிரைவர்கிட்ட போய் அடி செருப்பால் அடின்னு, இவன் அவனை அடின்னு சண்டை. பஸ்ல ஏறினத்துக்கு இப்ப 1000 ரூபாய் கூட வாங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மரியாதையா பேசியிருக்கப்படாதா? 1000 ரூபாய் கூட கொடுக்கிறாரு இப்போ நேத்தையில இருந்து, இல்லையா? ஆமா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து சேரவே மாட்டேங்குது. இந்த ஓதுவாருக்கெல்லாம் ஒரு பென்ஷன் ஒண்ணு கொடுக்கறாங்க 750 ரூபாய். அது மாதம் வந்து சேர்றது இல்லை. 8 மாசத்துக்கு ஒரு தடவை, 9 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஆமா, இப்படி இன்னைக்கு காலையில பஸ்ல அப்படி ஒருத்தன் இடிச்சுக்கிட்டு ஏறினானா, என்ன சண்டை இந்த டிரைவரும் இவனும்.
அப்புறம் சண்டை போடாதையான்னா நீ யாரா சொல்றதுக்குன்னு என்ன பிடிச்சுக்கணும். அந்த சீட்ல இருந்த டிரைவருக்கு ஓரமா நான் பக்கத்துல உட்கார்ந்தேன். சண்டை போடாதையா அப்படின்னு சொன்னேன். சும்மாரா அப்படின்னு என்ன ஆரம்பிச்சான். எப்ப நமக்கு 2 கொடுத்தான்னா தாங்க முடியாது. பேசாம வாய பத்தி பேசாம இல்லையா. அந்த மாதிரி இந்த ருத்ராட்சம் 32,000 ரூபாய் விலை. உன்னிட்ட கொடுத்திருக்கிறது 15,000 ரூபாய் பவுனுக்காக. இந்த பவுன் போனாலும் பரவாயில்ல, இந்த ருத்ராட்சம் காணா போயிடாம ஜாக்கிரதையா பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு. அப்புறம் தான் உள்ள வச்சு போட்டினார். நடந்ததை சொல்றேன் இல்லையா. ஆமா. இப்ப நான் அந்த மாலையை போட்டுக்கல. எனக்கு அந்த மாலையை கொடுத்தவர் சொன்னாரு, நீ தங்கத்துல கட்டாதேன்னு. ஒரு பெரியவர் தங்கத்துல கட்டி என் வீட்டுல நடராஜா பூஜையில இருக்க அவர் கழுத்துல போட்டுக்க, நீ போட்டுக்கடான்ட்டு. இப்ப அவர் கழுத்துல தான் இருக்கிறது, நான் போட்டுக்கல. என்னமோ கட்டிவிட்டேன். யோசனை பண்ணினேன், என்னடா பெரியவர் நீ தங்கத்துல கட்டாதேன்னு சொன்னாரு, நமக்கு அதுல கட்டிட்டோமே அப்படின்னு. சீச்சி நமக்கு வேண்டாம்டா அப்படி நடராஜா கழுத்துல போட்டேன். இன்னைக்கு இங்க நடராஜா கழுத்துல தான் இருக்குது. ஆமா. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணினார், இந்த ஓட்டை கொடுக்கும் பொழுது தன்னை ஒப்பறியது அப்படின்னு எடுத்த உடனே தன்னை ஒப்பறியது தலத்து தன்னுழைத்து துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது அப்படின்னாரு. ஒரு கூழாங்கல்ல எடுத்து அந்த ஓட்டுக்குள்ள போட்டா வைரக்கல் ஆயிடும். தன்னை ஒப்பறியது தலத்து தன்னுழைத்து துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது இது வாங்கு நீயன அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இப்ப இத்தனை பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோமா, இப்ப பார்க்காம சொல்றோம் பாத்தீங்களா. காரணம் என்ன, இந்த பாட்டத்துல எனக்கு பரமசிவனே இப்படி திருவோட்டை பத்தி சொன்னாருன்னு எப்பவோ நினைப்பு வந்து மனப்பாடம் பண்ணின பாடல். இப்பவும் சொல்ற பாருங்க, தன்னை ஒப்பறியது தலத்து தன்னுழைத்து துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது பொன்னினும் மணியனும் பொற்க வேண்டுவது இன்ன தன்மையது இது வாங்கு நீயன. ஆஹா, பெரியவர் சொல்லிட்டார். இது திருவோடு அல்ல, பொன்னையும் மணியும் வேண்டிய பொன்னையும் மணியனும் போற்ற வேண்டுவதும் சொல்லிட்டாரு. பாட்டு இப்படி இருக்கா பாரு, நான் பார்க்காம சொல்றேன், சரியா இருக்கா பாரு. தன்னை ஒப்பறியது தலத்து தன்னுழைத்து துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது பொன்னினும் மணியனும் போற்ற வேண்டுவது இன்ன தன்மையது இது வாங்கு நீயன. சரியா இருக்கா பாத்தியா. இது எப்பவோ இது உயர்ந்த பாட்டுன்னு நான் நட்டு பண்ணி வச்சிருக்கேன். இத்தனை நாள் பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு வந்தோம்னா இந்த பாட்டை மாத்திரம் ஏன் பார்க்காம சொல்ற, அப்பவே இது நல்ல பாட்டுன்னு எனக்கு தெரியும். ஆமா, சரின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்றார் அப்படின்னு வாங்கி பத்திரமா கொண்டு வச்சார். இந்த வீட்டு பத்திரத்துக்கெல்லாம் பத்திரம்னு பேரு, கடன் பத்திரத்துக்கு பத்திரம்னு பேரு, இதெல்லாம் பத்திரம்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பத்திரமா வைக்க வேண்டியதுன்னு அர்த்தம் இல்லையா. ஆமா, எங்கேயாவது போட்டான்னா வீட்டு பத்திரம் இல்லைன்னா அப்புறம் வீட்டு பத்திரம் இருக்கும் போதே தகராறு பண்றான். 300 அடி இருக்குன்னு சொன்னாக்கா இல்ல 200 அடி தான் சொல்றான். சர்வசாதாரணமா திருத்துறான். இந்த வீட்டு பத்திரத்தில் இருக்கிறதுல அந்த திருத்தப்பட்டவன் நான் ஒருத்தன். 300 அடின்னு தான் என் பத்திரத்தில் இருக்கு. யார் சொல்றது இன்னைக்கு கேட்க முடியுமா?
கேட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன், அதனால விட்டுட்டேன் இல்லையா? ஆமா. ஆக பத்திரமா கொண்டு வச்சுட்டு சேக்கிழார் ஒண்ணு சொல்றார் அந்த இடத்துல, இப்படி கொடுத்தவர் அம்பலம் மேவினார். இப்படி சொன்னாரு, ஓட்ட வாங்கிட்டாரு. சரி, முதல் எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எழுதிட்டான், மாட்டிக்கிட்டான். பாத்துக்கலாம், ஓட்ட கையால வாங்கிவிட்டான்ல, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அம்பலம் மேவினாராம். வந்தவன் அம்பலமானவன் தானே. நேத்து ராத்திரி 8 மணிக்கு போன் வந்து எடுத்த. சுவாமிநாதன் தானே, எல்லாரும் ஐயா தானே, சுவாமிநாத ஐயாவா அப்படின்னு கேட்பாங்க. சுவாமிநாதன் தானே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆமா நான் தான் அப்படின்னு, நான் தில்லைவாழ் அந்தனர் கூப்பிடுறேன் அப்படின்னாரு. தில்லைவாழ் அந்தனர் என்பது மரியாதைக்கு உரியவர். சிவனே சொன்னான் தில்லைவாழ் அந்தனரும் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லும் போது நாம ஏமாத்துறோம் இல்லையா? ஆமா ஐயா நான் தான் ஐயா, வணக்கம். தில்லைவாழ் அந்தனர் தான் சொன்னதுக்கு அப்புறமா நான் ஒரு வணக்கம் சொல்லாம இருக்கலாமா? தில்லை சிற்றம்பலம் மேவினாள் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கியா ரெக்கார்ட்ல அப்படின்னு. ஆமா, பட்டினத்தார் பாடல் பாடியிருக்கிறதா நினைவு அப்படின்னு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய பாடல் என் வீட்டில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சொன்ன ஐயா ஏன் பாடல் இல்லையா, பட்டினத்தார் பாடல் இல்லையா, நான் பாடி இருக்கிறேன் அவ்வளவுதான். நான் அகப்பதான், சோறு இல்ல, அகப்ப எடுத்து போடுது அவ்வளவுதான் அப்படின்னு. சந்தோஷம், சௌக்கியமா இரு அப்படின்ட்டு வச்சுட்டாரு. நேத்து ராத்திரி நான் கோயில்ல பூஜை பண்ற குருக்கள் அல்லது தீட்சர்கள் கண்டா ஏதாவது பணம் கொடுப்பேன், ஏதாவது கொடுப்பேன். 50 ரூபாயும் கொடுப்பேன், 5 ரூபாயும் கொடுப்பேன், கொஞ்சம் விபூதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவேன். அதனை கோயில்ல நீ பூஜை பண்றவன் ஒழுங்கா பூஜை பண்றானா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை. பூசனை பூசுரரு தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்று தேவாரம் சொல்லும். மாசினை ஏறிய மேனியர் வன்கண்ணர் முன்னரை விட்டு ஈசனையே நினைந்து ஏசர்வேனுக்கும் உண்டுகளோ தேசனை ஆரூர் சிவனை பூசனை பூசுரரு தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்று தேவாரம் சொல்லும். பூசனை செய்கிறவர தொண்டர்களுக்கு நான் தொண்டனாக இருப்பேனா? இந்த பாடல் சொல்லுகிற கருத்து. இத படிக்கிற எனக்கு அந்த புத்தி இல்லைன்னு சொன்னா, நான் படிச்சத நான் படிக்கிறத விட நான் படிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமா, அப்படி தேவாரம் முறை உயர்வு என்று நான் நினைத்து விட்டேன். 12 திருமுறையை பூஜை பண்றதே நான் மறக்கிறதே கிடையாது. அதுல இருந்து பாடல்களை படிக்கிறதும் நான் மறக்கிறதும் கிடையாது. ஆமா,
திருஞான சம்பந்த தேவாரத்தை படிச்சு பூஜை பண்ணி 36 தடவையோ 37 தடவையோ படிச்சிருக்கேன் இல்லையா? ஆமா. தேவாரம்னா அவ்வளவு உயர்வு, அது போல ஒரு நூல் கிடையாது என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதனால ஏனைய நூல்களை நான் தவறாக சொல்லுகிறேன் என்று எண்ணிவிடாதீர்கள். என் மனைவி எனக்கு ஒஸ்தி, அவ்வளவுதான். என் வீடு எனக்கு ஒஸ்தி, என் வீட்டு சாப்பாடு எனக்கு போறோம், உங்க வீட்டு அறுசுவை சாப்பாடு எனக்கு தேவையில்லை, அவ்வளவுதான் எனக்கு தேவை இல்லையா? ஆமா. ஆக கொண்டாந்து இந்த ஓட்டை கொடுத்து விட்டு அம்பலம் மேவினார். தான் வேலை என்ட்ரன்ஸ் முடிஞ்சு போச்சு, போயிட்டான். என்ட்ரன்ஸ் எழுதிவிட்டான்ல, நான் என்ட்ரன்ஸ் எழுதிவிட்டேன் மியூசிக் காலேஜில், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. பின்னால ஒன்னு சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ட்ரன்ஸ்ல இந்த பாஸ் மார்க் போட்டவ நீங்க எடுத்தானே, இப்ப சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சீட்டு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன். எல்பி கேஆர், இதே எல்பி கேஆர் கேட்டேன். ஓஹோ, நாங்க சொன்னபடிதான் நீ என்ட்ரன்ஸ் எழுத. பின்ன நீங்க தானே வச்சீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சு, நீங்க தானே. நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் போது நீங்க என்ட்ரன்ஸ் எழுதாதே கேட்டா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் போயிருப்பேன் அல்லவா? நான் ஒரு மாசம் தங்கி இங்க என்ட்ரன்ஸ் எழுதினதுக்கு அப்புறமா பாஸ் மார்க் போட்டுவிட்டு இடம் இல்லைன்னு சொல்றதுக்கா அப்படின்னு இந்த எல்பி கேர கேட்டேன் நான். ஆமா, அப்பண்ண தவறு தான், நீ உன்னை சேர்த்துக்கிறேன்ட்டு. அந்த மாதிரி இப்ப ஓட்டை கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி வச்சுட்டான். அப்புறம் பின்னால பாக்கி இருக்கு இல்லையா? ஆமா. அம்பலம் மேவினார். சால நாள் கழிந்த பின் நல்ல சால நாள் கழிந்த பின்பு தலைவனார் தாம் முன்னை வைத்த கோலமார் ஓடு தன்னை. இந்த ஓடுன்னு சொல்லும் போது எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? கோலமார் ஓடு. ஆமா, மண்ணோடு நினைச்சு விடாதே. சேக்கிழார் சொல்றார், கோலமார் ஓடு தன்னை குறியிடத்து அகல போக்கி. இவனே போக்கிவிட்டான். அம்பலத்தில் இவன் போகும்போதே இது தூக்கிட்டு போயிட்டான். ஆமா,